வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் half-yearly எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பரை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கொஷின் பேப்பர் கொடுத்துருக்கேன். இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா படிச்சுக்கோங்க. இதில் 2த்தில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். இதில் நான் மோஸ்ட்லி எது ரிப்பீட்டடாக வந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 70 மார்க்ஸுக்கு எக்ஸாம் எழுதுவீங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு 15 1 மார்க்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 மார்க்ஸ் மேக்ஸிமம் புக் பேக்லேருந்தே கேட்பாங்க. சரிங்களா? ஒரு 12 எல்லா சப்ஜெக்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா 15 1 மார்க்ஸில் மேக்ஸிமம் 12 1 மார்க்ஸ் கிட்ட புக் பேக்லேருந்து வந்துடும். கம்ப்யூட்டர் சயின்ஸில் அதேமாரி தான் 12 1 மார்க்ஸ் கிட்ட புக் பேக்லேருந்தே வந்துடும். மீதி 3 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னர் அப்படி இல்லைனா அதையும் புக் பேக்கில் இருந்தால் கூட கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்ஸ்க்கு அப்புறம் 6 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணோம். 6 2 மார்க்ஸில் 16 என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். இது இம்பார்ட்டன்ட் கொஷின். வாட் இஸ் பேர்? கிவ் அன் எக்ஸாம்பிள். வாட் டு யூ மீன் பை நேம் ஸ்பேஸ்? வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் மோட்ஸ் தட் கேன் பி யூஸ்டு டு டெஸ்ட் பைத்தான் ப்ரோக்ராம்? வாட் வில் பி த அவுட்புட் ஆஃப் த கிவன் பைத்தான் ப்ரோக்ராம்? இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வரும். சரிங்களா? ஸ்ட்ரிங்கு str ஈக்குவல் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் ஸ்ட்ரிங்கு 07 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ என்ன பிரிண்ட் ஆகும், அவுட்புட்டில் என்ன பிரிண்ட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. 21 கொஷின்னா பர்பஸ் ஆஃப் டெஸ்ட்ரக்டர். அப்புறமேட்டு வாட் இஸ் நார்மலைசேஷன்? மென்ஷன் த டிஃபால்ட் மோட்ஸ் ஆஃப் த ஃபைல். வாட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் டிக்ளேரிங் எ காலம் ஆஸ் இன்டிஜர் பிரைமரி கீ? சரிங்களா? இந்த கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறமேட்டு 3 மார்க்ஸ் கொஷின் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஷின் இருக்குது. ஒய் ஸ்ட்ரிங் லென்த் இஸ் கால்டு பியூர் ஃபங்க்ஷன்? strlen இஸ் கால்டு பியூர் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. ஐடென்டிஃபை விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் செலக்டர் கொடுத்துட்டு இதில் எது கன்ஸ்ட்ரக்டர் எது செலக்டர்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வாட் டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் பை டைனாமிக் ப்ரோக்ராமிங்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. பிரேக் அண்டு கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டுக்கு டிஃப்ரென்ஸ் இது ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம். வாட் ஆர் த பாயிண்ட்ஸ் டு பி நோட்டட் வைல் டிஃபைனிங் எ ஃபங்க்ஷன்? வாட் வில் பி த அவுட்புட் கோடு எழுதுகிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் கேட்டுறாங்க. சரிங்களா? அப்புறம் ரைட் ஏ நோட் ஆன் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிபிஎம்எஸ் யூசஸ். அப்புறம் மின் GW வாட் இஸ் யூஸ் அப்படி கேட்டிருக்காங்க. ரைட் எனி 3 யூசஸ் ஆஃப் டேட்டா விஷுவலைசேஷன். டேட்டா விஷுவலைசேஷனோட 3 யூசஸ் கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். 34th பார்த்தீங்கன்னா how will you access the multi item explain with example? Explain the type of scope for variable. Write a program to display multiplication table for a given number. multiplication table டிஸ்பிளே ஆகணும்னா அதுக்கு ப்ரோக்ராம் எழுத சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பிளைன் அபவுட் ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர் இன் பைத்தான் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர். சரிங்களா? அதை வச்சு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பைத்தானில் இருக்க ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. கன்காட்டினேஷன், ஸ்ட்ரிங் காப்பி அதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். வாட் இஸ் நெஸ்டட் டுப்பிள்? எக்ஸ்பிளைன் வித் அன் எக்ஸாம்பிள். டிஃப்ரென்ஷியேட் டிபிஎம்எஸ் அண்ட் RDBMS. இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா, ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின் பப்ளிக்கில். Explain briefly about DML and TCL commands. Write the rules to be followed to format the data file in CSV. Commands, comma separated. இது பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூல்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பிளைன் ஈச் வேர்ட் ஆஃப் த ஃபாலோயிங் கமாண்ட். அந்த ஒரு ப்ரோக்ராம் மாரி கேட்டிருக்காங்க. அப்புறம் எக்ஸ்பிளைன் த பர்பஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன். நீங்கள் கொடுத்துருக்க ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே பர்பஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது நீங்கள் வந்து ஒரு 2 தேரி மாரி எழுதணும். இல்லை 5 மார்க்ஸால் ஒரு சின்ன ப்ரோக்ராம் கூட எழுதலாம். அப்புறம் 2வது கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா 16th கொஷின் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பேராமீட்டருக்கும் ஆர்குமெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிருக்காங்க. அல்காரிதம்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. லிட்ரல் இன் பைத்தான் லிஸ்ட் டைப்ஸ் ஆஃப் லிட்ரல்ஸ் கேட்டிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிரேக் அண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் அதே கொஷின். இன்ஸ்டான்ஷேஷன் அது கேட்டிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் SQL அண்ட் MySQL கேட்டிருக்காங்க. எக்ஸ்பேண்ட் SWIG அண்ட் மின் GW. இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா, அடிக்கடி கேட்குற கொஷின். அப்புறம் டேட்டா விஷுவலைசேஷன் என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் வாட் வில் பி த அவுட்புட்? அந்த கோடுக்கான அவுட்புட் கேட்டிருக்காங்க. 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அசிம்டோட்டிக் நொட்டேஷன். இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் பப்ளிக்கில் 3 மார்க்ஸில் ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின். ரைட் எ நோட் ஆன் வேஸ் ஆஃப் ஆக்சஸிங் எலமெண்ட் ஆஃப் எ லிஸ்ட். லாஜிக்கல் ஆப்ரேட்டர் இன் பைத்தான் கேட்டிருக்காங்க. காம்போசிஷன் இன் ஃபங்க்ஷன். அப்புறம் ரிமூவ் பாப் அண்ட் கிளியர் ஃபங்க்ஷன் யூஸர் இன் லிஸ்ட்டில் யூஸ் பண்ணுற ரிமூவ் பாப் கிளியர் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரோல் ஆஃப் DBA கேட்டிருக்காங்க. அப்புறம் ரைட் நோட் ஆன் TCL கமெண்ட்ஸ். கமிட் ரோல் பேக் அண்ட் சேவ் பாயிண்ட். அதுக்கெலாம் வந்து ஷார்ட் நோட் மாரி எதை சொல்லியிருக்காங்க. ஐடென்டிஃபை த மாடல் ஆப்ரேட்டர் அண்ட் த டெஃபினிஷன் நேம் ஃப்ரம் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். வெல்கம் டாட் டிஸ்பிளே. ரைட் எனி 3 யூசஸ் ஆஃப் டேட்டா விஷுவலைசேஷன். அந்த கொஷின் பேப்பர்லையும் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் மாடல்ஸ்? எக்ஸ்பிளைன் த பபுள் சார்ட் அல்காரிதம். அது கேட்டிருக்காங்க. ஒரு
ஒரு பேட்டர்ன் கொடுத்துட்டு அதை பிரிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பைத்தான் ப்ரோக்ராம் சொல்லியிருக்காங்க. வாட் ஆர் த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட், எக்ஸ்பிளைன் த வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். 36 பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த செட் ஆப்ரேஷன்ஸ் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். ரிலேஷனல் அல்ஜிப்ரா இன் டிபிஎம்எஸ். எக்ஸ்பிளைன் த நீட் ஆஃப் பைத்தான் ஓஎஸ் மாடல் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ்ட் இன் வேல்யூஸ் ஆஃப் டேபிள் காலம். List the rules to be followed, format the data in CSV file. Explain the purpose of the following function. இது வந்து பாருங்க இப்போ PLT அதுலேயும் கேட்டிருந்தாங்க. எக்ஸ் லேபிள்னா என்ன பண்ணணும், PLT டைட்டில்னால் என்ன பண்ணணும். அதனால் சரிங்களா, இதெல்லாம் ரிப்பீட்டடாக வந்திருக்கு பாருங்கள். அதனால் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இந்த கொஷின் பேப்பர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணிடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.